ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமாகவும் சுவையாகவும் இருக்கக்கூடிய வெள்ளை சோள குழிப்பணியாரமும் அது கூடவே ரொம்பவே டேஸ்டியாகவும் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கக்கூடிய கோன் தோசையும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளை சோளம் 1.5 கப் எடுத்துக்கலாம். இந்த கப்பில் 1.5 கப்பு, அதாவது வெயிட் வந்து 250 கிராம் இருக்குது. அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க, அல்லது ரேஷன் புழுங்க அரிசி கூட எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கழுவி எடுத்துட்டு நல்ல தண்ணி வச்சு ஊற வச்சுக்கணும். இப்போ நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றிட்டேன். இது ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். 5 மணி நேரம் கழித்து இதை வந்து அரைக்கணும். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா நமக்கு ஊறி வந்துருச்சு. இதை தண்ணியை வடிகட்டிட்டு இதை வந்து நம்ம கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். நம்ம வந்து கிரைண்டரில் அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைங்க. ஒரே தடவையாக தண்ணி சேர்த்துட வேணாம், ரொம்ப தண்ணியாக போயிடும் மாவு. கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தாலும் அரைக்கலாம், மிக்ஸியில் அரைக்கிறதா இருந்தாலும் இதே போல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு மாவு அரைஞ்சிருச்சு. இப்போ நமக்கு கரெக்டாக இருக்குது. மாவு வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாவு சூப்பராகவே அரைஞ்சிருச்சு. இப்போது கிரைண்டரில் கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றி மேலே ஊற்றிடுங்க. சும்மா ஒரு 1/4 டம்ளர் ஊற்றினா போதும். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவு வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு வந்து எல்லாத்துலேயும் கலக்கிற மாதிரி மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு மட்டும் ரொம்ப தண்ணி ஆகாமல் பார்த்துக்கோங்க. இது போல் இந்த பதத்துக்கு இருக்கணும். அப்போது தான் வந்து நமக்கு குழிப்பணியாரம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை அப்படியே மூடி வச்சுருங்க. இது 8 மணி நேரம் அப்படியே வைக்கணும். 8 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் வந்து நைட்டு அரைச்சி வச்சேன், காலையில் ஓப்பன் பண்ணுறேன். மாவு வந்து அழகாக புளிச்சு நுரைச்சி வந்திருக்கும். இது போல் இருக்கும். ரொம்பவே சூப்பராக புளிச்சு வந்திருக்கு. இதை வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் வேற ஒரு பவுலுக்கு குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம். அதாவது பாதி மாவு நான் எடுத்துட்டேன். இந்த மாவில் பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம வந்து உப்பு ஏற்கனவே சேர்த்துட்டோம். இந்த டைமில் வந்து பத்தாததுக்காக உப்பு சேர்த்துருக்கோம். இது வந்து வெள்ளை சோளத்தில் வந்து நமக்கு குழிப்பணியாரம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழிப்பணியார சட்டி வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மாவு ஊற்றிக்கலாம். மாவு ஊற்றும் போது இது மாதிரி சின்ன கரண்டி எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு கரண்டி எடுத்து ஒரு குழியில் ஊற்றுற மாதிரி ஒரு கரண்டி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மாவு ஊற்றிட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா நமக்கு வெளியில் வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். மாவு வேகிற வரைக்கும் மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும். இப்போ நமக்கு மாவு வெந்துருச்சு, நல்லாவே தெரியும். இப்போ வந்து இதை வந்து திருப்பி வச்சுருங்க. சின்ன ஒரு ஸ்டிக்கு இது போல் கத்தி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஒரு கொஞ்சம் நேரம் விடுங்க. நமக்கு கீழ்ப்பக்கமும் நல்லா மொறுமொறுன்னு வரும். இது போல் செவந்து வந்தால் போதும். ஏன்னா நமக்கு மாவு ஏற்கனவே வெந்துடுச்சு.
இப்போ வந்து ஒரு தட்டுக்கு இதை அப்படியே எடுத்து மாற்றிடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நமக்கு தேங்காய் சட்னி, பூண்டு மிளகாய் சட்னிலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து கருவேப்பிலை பொடி வச்சு சாப்பிட்றேன். நான் ஏற்கனவே வந்து கருவேப்பிலை இட்லி பொடி வந்து வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் வந்திருக்கு. இப்போ நம்ம தோசை செய்கிறதுக்கு தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மாவு ஊற்றிக்கோங்க. மாவில் வந்து கொஞ்சமாக தண்ணி கலந்துட்டு கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்து கலந்து வச்சுட்டேன். இட்லிக்கு வந்து நீங்கள் தண்ணி சேர்க்க வேணாம். தோசைக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தோசை ஊற்றிக்கலாம். தோசைக்கல்லில் போட்டதுக்கப்புறம் மாவு வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றி கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் ஒரு கத்தி எடுத்து சென்டர்லேருந்து ஒரு ஓரப்பகுதி வரைக்கும் இது போல் கீறி விட்டுக்கோங்க. இப்போது அந்த கீறின பகுதியிலேருந்து இப்படியே சுற்றினோண்டா நமக்கு கோன் தோசை ரெடி ஆகிடும். இது வந்து நமக்கு செய்கிறது ஈஸி தான். ஆனால் அந்த பிள்ளைங்கள் வந்து இந்த கோன் தோசை வந்து அதாவது ஆசையாக சாப்பிடுவாங்க. இந்த குழிப்பணியாரமும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணதுக்கப்புறம் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.